குற்றச்சாட்டுகள் விஷயங்கள்ல அவர் வந்து அதை அப்படியே கடந்து போறார். குதிரை பேரத்தை பத்தி ஒரே வார்த்தையை சொல்லிட்டு, அது ஒன்றும் குதிரை பேரம்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறந்து போயிட்டே இருக்கார். ஒரு வார்த்தை கூட பேசல அதை பத்தி. சட்டம் ஒழுங்குக்கு ஒரு விஷயம் சொன்னார் பாருங்க. சட்டம் ஒழுங்குக்கு காரணம் வந்து போதை தான். போதை கலாச்சாரம். அந்த போதை கலாச்சாரம் வந்து இப்போ உடனால செய்ய முடியுமா? என்ன அது ஆரம்பத்திலே செஞ்சிருந்தா திமுக செஞ்சிருக்கலாம். இது கிட்டத்தட்ட எல்லா இடத்துக்கும் பெரிய லெவலில் பரவிருச்சு அப்படிங்கிற மாதிரி அதுக்கும் ஒரு பதிலை சொல்லிட்டார். ஸோ நீங்கள் வந்து இது கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் சொல்லணும், விசிகா தான் சொல்லணும் இதுக்கெல்லாம் பதில். அப்போ வந்து சட்டம் ஒழுங்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி உடனே சரி பண்ண முடியாதுங்கிறத அவர் சொல்கிறார். என்ன அது முதல்வர் இப்படி சொல்லலாமா? விடமாட்டேன், நான் இதில் கடுமையான ஒரு முடிவுகள் எடுப்பேன், நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னா, இல்லை நான் விடமாட்டேன் அப்படிங்கிறத விட்டுட்டு நீங்கள் அதுக்கான விஷயங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லலாமே. ஒரு சட்டம் ஒரு பட்டியல் போட்டுடலாம். இன்னைக்கு என்னை குறை சொல்லிட்டு இருக்கீங்களே எதிர்கட்சிகளே, நான் என்னென்ன பண்ணியிருக்கேன், இந்த 21 நாளில் என்னென்ன செய்திருக்கிறேன்னு ஒரு வார்த்தை. அதுதானே ஹக்கீம் இதில் வந்து விரும்புறது அதுதானே, எதிர்பார்க்கறது அதுதானே. நீங்கள் எதுவும் வேலையே செய்யலைன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம், நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம், விமர்சனம் பண்ணுறோம்னா என்னென்ன நான் செய்யலை இந்த பாருங்க செஞ்சேன் அப்படின்னு எடுத்து அள்ளி போட வேணாமா? எதுவுமே இல்லை, அவருடைய பேச்சில் எதுவுமே கிடையாது. அதில் என்ன ஒரு விஷயம்னா கூப்பாகிருஷ்ணன் தான் வேற பெரிய ஹைலைட். அதில் அவர் பேசின பேச்சு கவர்ச்சின்னு அவர் பண்ணல, அவரை வச்சுக்கிட்டே பேசிவிட்டார். நான் கவர்ச்சிக்கு வந்தேன் விஜய், நான் கவர்ச்சிக்காக வரலன்னு சொல்லிட்டு இருக்க இடத்துல கூப்பாகிருஷ்ணன் இந்த கவர்ச்சின்னு ஒரு 3-4 கவர்ச்சியை சொல்லி இந்த கவர்ச்சிக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லாமல் சொல்லிட்டார். விஜய்க்கு வந்து பெரிய தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திட்டு போயிட்டார் கூப்பாகிருஷ்ணன் இந்த விஷயத்துலன்னு வச்சுங்களேன். மற்றபடி பெரிய லெவலில் ஸ்பீச்சில் எதுவும் பெருசாக ஒன்றும் இல்லை ஹக்கீம். அதாவது பெரிய லெவலில் ஒரு குறிப்பிடத்தக்க அளவில் திருச்சிக்கோ தமிழ்நாட்டுக்கோ ஏதாவது ஸ்கீம் சொல்லியிருக்காரா? இல்லை.